2010ல ஃபர்ஸ்ட் ஒரு கப் அடிச்சப்ப எப்படி ப்ரோ போச்சு? இப்படி போச்சு. சொல்லுங்க ப்ரோ, மேட்சை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ப்ரோ மேட்சை பற்றி என்ன ப்ரோ சொல்கிறது, ஒரு மொமெண்டமே இல்லாமல் இருந்துச்சு. அந்த 180 பிளேஸ் நம்ம சேஸ் பண்ணுறது வந்து இன்னும் நம்ம கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். பவர் பிளேயில் வந்து இன்னும் நம்மளை ஃபோக்கஸ் பண்ணணும் ப்ரோ. அந்த ரச்சின் வந்து சுத்தமாக இன்டென்ட்டே இல்லை, விளையாட முடியல. பாப்பா தலை 10th ஓவர்லேயே வந்துட்டாரு, முடிச்சிருவாரு நினைச்சோம், முடியல. இல்ல ப்ரோ, தலை கடைசி வரைக்கும் தலை கேப்டன்சி தான் சொல்லி அப்படிதான் சொல்லிட்டு போனா ஹைப் பண்ணாங்க. கடைசியில் ருத்துராஜுக்கு வந்த ப்ராப்ளம் சரியாயிடுச்சு போல, அதனால பிளேயிங் லெவலில் வந்துட்டாரு. டஃப் குட்டு தோத்தாங்க நினைச்சீங்களா? இல்ல டஃப்ன்ற ஒரு இன்டென்ட்டே இல்லை ப்ரோ, மொமெண்டமே இல்லை மேட்ச்ல, ஒன் சைடடா போச்சு. அப்படியே ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் தான் போயிட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஜெயிப்பீங்களா? இதுக்கு மேல ஜெயிப்பீங்களா நம்புறீங்க? அதுதான் ப்ரோ, சிஎஸ்கே வந்து கம்பேக் சிஎஸ்கே தானே ப்ரோ. கண்டிப்பா சிஎஸ்கே தான். கண்டிப்பா ப்ரோ, இந்த வாட்டி கப் நம்புறீங்களா? கண்டிப்பா ப்ரோ, 6th கப் 5th இல்ல 6th வரணும் ப்ரோ. மேட்ச் பாத்தீங்களா? இப்போ என்ன மேட்ச் பாத்தீங்க? சிஎஸ்கே ஓகே, எப்படி இருந்துச்சு மேட்ச்? நல்லா இருந்துச்சா? சார் தலை கேப்டன்சி வந்து கடைசி வரைக்கும் இது பண்ணிட்டு இருந்தாங்க, ஹைப் பண்ணிட்டு இருந்தாங்க. தலை வராது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எப்படி ஃபீல் பண்ண? ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணீங்களா? சரி கரெக்டாகவே விளையாடல. புரியல. கரெக்டாக விளையாடலன்றீங்க. ரைட்டுங்களா? டீம் கோஆர்டினேஷன் கரெக்டாக இல்லைன்றீங்க. சரிங்களா? இதுக்கு மேலே ஜெயிப்பீங்க நம்புறீங்களா? பவுலிங்கில் மட்டும் நல்லா பண்ணாங்க. பவுலிங் சூப்பராக பண்ணாங்கன்றீங்க. சரி, இதுக்கு மேலே இன்னைக்கு ஜெயிப்பீங்க நம்புறீங்களா? ஓகே, ஜெயிப்பீங்க கண்டிப்பாக. சரி, ஓகே. உங்களுக்கு யார் பிடிக்கும் மேட்ச்? தோனி பாத்தீங்களா டோனி? ஹாப்பியா இருந்துச்சா? இதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்டேடியம்ல வந்து பார்க்கணும். எப்படி இருந்துச்சு? எக்ஸைட்டிங் இருந்துச்சு. அப்போ க்ரௌட்ல எப்படி இருந்துச்சு? கூட்டம் சவுண்ட்ல எப்படி சவுண்ட்ல ரொம்ப அதிகமா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சா? என்ஜாய் பண்ணீங்களா மேட்ச்? நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் மேட்ச் ஜெயிப்பாங்க கம்பல்சரி. கண்டிப்பா நெக்ஸ்ட் மேட்ச் ஜெயிப்பாங்க. தலை வராது எப்படி ப்ரோ இருந்துச்சு இந்த மேட்ச்? நானே மேட்ச் லேட்டா தானே வந்தேன். அப்படிங்களா? ஏன்னா தலை கேப்டன்சி பண்ற சொல்லிட்டு கடைசி வரைக்கும் ஹைப் பண்ணி இருந்தாங்க வெளியே. ருத்ராஜ் நல்லா தானே பார்ப்போம். இல்ல கான்வே வந்தா ஜெயிச்சிருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. அது என்ன? ஒரு மேட்ச் தானே ஆடலாம். எல்லா மேட்சும் எல்லா பிளேயரும் ஃபர்ஸ்ட் வந்து ஆட முடியுமா? கம்பேக் தருவாங்க, நான் வெயிட் பண்ணுவேன். கண்டிப்பா இல்ல 3 மேட்சும் தோத்துட்டாங்க. இதுக்கு மேல எல்லாரும் வந்து இன்னும் 4 மேட்ச் இருக்கா சென்னையில? ஆமா, 4 ஜெயிப்பாங்கண்ணா. ஏன்னா 3 மேட்சும் கொஞ்சம் எல்லாருமே டவுன் ஆயிட்டாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பாதி பேர் தான் இருக்காங்க. வின் பண்ணுவோங்கண்ணா, நம்ம வின் பண்ணுவோம். கண்டிப்பாக வின் பண்ணுவீங்க. கேஎல் ராகுல் ப்ரோ. டிஎல்லா ப்ரோ? கேஎல் ராகுல். இந்த மாதிரி ஒருத்தர் இருப்பான டெய்லியும் பேட்டி கொடுப்பான, அவனை பார்த்தீங்களா? அதெல்லாம் அப்படியா ப்ரோ? இல்லை ப்ரோ, அவனை பார்த்துருக்கேன் ப்ரோ. எப்பவுமே சிஎஸ்கே பற்றியே கொடுப்பான தலை, அவனை பார்த்தீங்களா? நீங்கள் என்ன ப்ரோ நினைக்கிறீங்க மேட்சை பற்றி? மேட்சை பற்றி நான் தலை 3 மேட்ச் விட்டாங்க தலை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சிஎஸ்கே மிகப்பெரிய ஃபேன் நான். அப்படிங்களா? ஆமாம், எவ்வளோ எல்லா மேட்சும் விட்டானு. இப்போ உள்ளே போவோமான்னு தெரியல. இப்போ இந்த 3 மேட்ச் தோத்துறதுனால உங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது. இந்த ஒரு மேட்ச் ஜெயிச்சிருந்தா கூட கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் நம்மளுக்கு. அப்படிங்களா ப்ரோ? இல்லை தலை தலைக்கோசம் பார்க்குறோம். ஆனால் இல்லை ப்ரோ, இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா தலை கேப்டன்சி வந்து கடைசி வரைக்கும் ஹைப் பண்ணிட்டு இருந்தாங்க. கேப்டன்சி நடக்கும் சொல்லி. ஆனால் கட்சியில் பார்த்தா நம்ம துஜாஜே வந்து கேப்டன்சி பண்ணுறாரு. ஆமாம், அது அவருக்கு அந்த இது கொடுக்க முடியாது ப்ரோ. இப்போ அவரோட ஃபீல்டு முடிஞ்சிச்சு. புரியுது. இப்போ யங் பிளேயருக்கு தானே நம்ம கொடுக்க முடியும் வாய்ப்பு. அதுதான் அவர் பண்ணுறாரு, கரெக்டாக தான் பண்ணுறாரு. இப்போ நம்ம கொடுத்தனா அதே தலையிட்டு வர மாதிரி இருக்கும்ல. ரிட்டர்ன் கேப்டன் யார் வருவா சிஎஸ்கேக்கு? ஒருத்தர் புதுசாக வரணும்ல, அதுதான் கொடுக்குறாரு. ஜடேஜாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தோம், ஜடேஜாவுக்கு அது போன ஒரு சீசன் விட்டார். அதுக்கோசம் நம்ம ருத்ராஜுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். எல்லா மேட்சும் விட்டுறோன்னு டவுன் பண்ணிடக்கூடாது. நம்மளே எவ்வளோ மேட்ச் விட்டுருக்கோம், ஃபைனல்லாம் போய் விட்டுருக்கோம். அப்போ தலையை நம்ம டவுன் பண்ணக்கூடாதுல்ல. கண்டிப்பாக. அதனால தான் நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம். இல்லை எப்படி ப்ரோ, டஃப் கொடுத்தா தோத்தாங்களா இல்லை ஈஸியாக தோத்துறாங்களா? டெஸ்ட் மேட்ச் மாரி ஆடினாங்க ப்ரோ. நான் பார்த்தது இப்போ தலைக்கோசம் தான் உட்காந்து தலையை வரைக்கும் பார்த்துட்டு வரேன். இல்லை கான்வே வந்தால் ஜெயிச்சிருக்கலாம்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. கான்வே வந்தால் ஜெயிச்சிருக்கலாம் தான். பட் இருந்தாலும் அங்கே இருக்கிற இப்போ நம்ம வாயால் சொல்லிடுவோம். ஆனால் அங்கே ஸ்ட்ரைக்கில் நிற்கிறது அவங்க தான். அந்த பால் எப்படி ஃபேஸ் பண்ணி ஆனால் அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும், நம்மளுக்கு தெரியாது. எனக்கு தெரியுமா? இல்லை, தலையோட அப்பா அம்மாலாம் வந்திருக்குன்னு சொன்னாங்க. நானே பார்க்கல ப்ரோ, நான் பார்த்தது ஒரே தலையை மட்டும்தான். அப்படிங்களா? ஆமாம், அப்படி தெரிஞ்சுதான் ஏன்னா அப்படி வந்திருந்தாங்கன்னா அவங்க லாஸ்ட் மேட்ச் இதுக்கு இத்தனை மேட்ச்லாம் வரவே இல்லை. அவங்க லாஸ்ட் மேட்சாக இருந்தால் தானே வந்திருப்பாங்க. அவங்களுக்கே தெரியும். ஆமாம், அதுவும் கரெக்டு தான், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் நம்ம அதை அவங்கள பார்க்கல. நம்ம பார்க்க வேண்டியது தலை. அவங்கள பார்த்துருந்தோன்னா கொஞ்சம் ஹாப்பியாக இருந்திருப்பேன். நான் லாஸ்ட்டில் தலைக்கோசம் தான் பார்க்குறேன். தலைக்கோசம் தான் நான் சிஎஸ்கே. தலை போனாலே சிஎஸ்கே, ஏன்னா அது தலையோட சாம்ராஜ்.
டெல்லி எப்படி ப்ரோ விளாட்னாங்க? டெல்லி சூப்பர் ப்ரோ. கேஎல் ராகுல் ஃபேன். ஓகே. நம்ம இந்தியா டீம்ல ஆனால கேஎல் ராகுல் எந்த இதுல இருந்து 1 ton இறங்கினாலும் ஏதாவது சிஎஸ்கே வந்தாலும் கேஎல் ராகுல் ஃபேன். ஏன்னா நம்ம இந்தியா அவருனால எந்த இடத்துல இறக்கி விட்டாலும் அவரோட பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு தான் போவார். கீப்பிங்லையும் சரி, ஃபீல்டிங்லையும் சரி, எல்லாத்துலேயும் அவர் கொடுப்பாரு. பவுலிங் இல்லை, பட் ஃபீல்டிங், கீப்பிங். நீங்கள் இந்தியா வேர்ல்டு கப்பில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க கேஎல் ராகுல். ஒரு 4 மேட்ச் இருக்க சொல்கிறாங்க, ஜெயிப்பாங்களா? நம்பிக்கை தானே ப்ரோ. நான் எப்பயுமே நம்பிக்கையோட தான் ப்ரோ பார்க்குறேன். நம்பிக்கையோட தான் டிக்கெட் எடுத்து பார்க்குறேன். நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஆமாம், அதுதான் எல்லாமே அதுதான். ஓகே ப்ரோ. கண்டிப்பாக சிஎஸ்கே ஃபேன் பார்த்தா தெரியுது. கண்டிப்பாக சிஎஸ்கே ஃபேன் தான், யாரோட தனிப்பட்ட ஃபேன்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து வி ஆர் ஜஸ்ட் கம்மிங் ஹியர் ஃபார் அ கிரிக்கெட். ஒரு கிரிக்கெட் என்டர்டெயின்மெண்ட் தான் வரமே தவிர யாரே ஒருத்தரை வந்து ப்ரைஸ் பண்ணுறதுக்கோ இது பண்ணுறதுக்கெல்லாம் கிடையாது. பட் எல்லாரும் சின்ன பசங்க எல்லாருக்குமே வந்து தோனி ஃபேன்ன்றது ஒரு ஃபேக்டர் இருக்குது. ஆனால் நம்ம அதையெல்லாம் தாண்டி வந்து கிரிக்கெட் தான் மெயினே தவிர ஒரு வின்னிங் ஸ்ட்ராட்டஜிஸ், வின்னிங் ஸ்கோருக்கு தான் நம்ம டுவர்ட்ஸ் போகிறோமே தவிர நம்ம சேசிங்லாம் ரொம்ப போராக இருக்கும். நம்ம யாரை வின் பண்ணியிருக்கோம்னு பார்த்தா, டேபிள் எடுத்து பார்த்தா எம்ஐ மட்டும் தான் வின் பண்ணியிருக்கோம். அவங்களே நமக்கு டேபிள் கீழே தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஆப்வியஸ்லி நம்ம வந்து இன்னும் அந்த வின்னிங் ஸ்ட்ராட்டஜிஸை செட் பண்ணலன்னா பிளே ஆஃப் டஃப் கொடுத்தா தோத்தாங்களா இல்லை எப்படி? 5th ஓவர்லேயே முடிஞ்சிச்சு. 5th ஓவர்லேயே எப்போ அந்த 2-3 விக்கெட்லாம் போச்சு அப்பயே முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறமா ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு அதுக்கப்புறமா வந்து ஜடேஜா ஆடுறதை பார்க்கறதுக்கும் தோனி ஆடுறதை பார்க்கறதுக்குமா தான் இருந்தாங்களே தவிர வின் பண்ணுற மாதிரி அவங்களே இல்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்கள் மேட்சை பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு தெரிஞ்சு மொத்தமாகவே ஒரு 2-4 3-4 தான் போச்சு. ஒரு 2-6 3-6 தான் போச்சு. துபேவும் தோனியும் ஒரு 6 அடிக்கலன்னா அதுவும் இல்லை, முடிஞ்சிச்சு. அதுவும் முடிஞ்சிச்சு. எக்ஸ்ட்ராஸ் மட்டுமே 18 ரன் கொடுத்துருக்காங்க. போதுமா? எக்ஸ்ட்ராஸ் இல்லைன்னா நம்ம இன்னும் கேவலமாக தோற்றுருப்போம். யாரோ ஒருத்தர் போடுற லெக் பைக்கும் யாரோ ஒருத்தர் தூக்கி அடிக்கிற பாலுக்குமே நம்மளோட ஸ்கோர் தான் ஏறி இருக்கே தவிர நம்மளா அடிச்ச ஸ்கோர் வந்து ரொம்ப கஷ்டம், ரொம்ப கம்மி தான். இப்போ கான்வே வந்தால் ஜெயிச்சிருப்பேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க வெளியே. கான்வே வந்தால் ஜெயிச்சிருக்கலாம், ரச்சன் ரவீந்திரா வந்தால் ஜெயிச்சிருக்கலாம், ஜடேஜா வந்தால் ஜெயிச்சிருக்கலாம், எல்லாருமே வந்தால் ஜெயிச்சிருக்கலாம். அவங்கவுங்களுக்குன்னு ஒரு டைம் ஸ்பேஸ் இருக்குல்ல. இப்போ நம்ம வந்து தோனிக்கு எவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக எவ்வளோ மேட்ச் கொடுத்துருக்கோம். அவருக்கு கால் வலி பிரச்சனைனாலும் நம்மளுக்கு தோனிக்கு கொடுத்துருந்தா முதல் மேட்ச்லேயே கான்வே ஏன் ஆடலன்னு கேட்குறது வந்து எனக்கு தெரிஞ்சு லாஜிக்கலி கரெக்ட். அவரோட ஸ்பேஸ், அவரோட டைம் அவருக்கு வேணும்ல. அது வந்து கண்டிப்பாக கான்வேயோட கேம் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். நிறைய பேர் சிஎஸ்கே ஃபேன்னா கொஞ்சம் இதுவாக ஃபீலாக பண்ணுறாங்க. ஏன்னா 3 மேட்ச் தொடர்ந்து தோத்துறாங்க. கரெக்ட். சிஎஸ்கே ஃபேனுக்கு கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட் இருக்க தான் செய்யும். ஆனால் நீங்கள் பாருங்கள், ஜடேஜா அவுட் ஆகி வெளியில் போகும்போது எல்லாம் கையை தட்டினாங்க. அவங்க எல்லாருமே சிஎஸ்கே ஃபேன் தானே. அப்போ சிஎஸ்கே மேட்ச் வந்து ஜடேஜா அவுட் ஆகி போடுறதுக்கு கஷ்டப்பட்டுருக்கணும், ஃபீல் பண்ணியிருக்கணும். ஒரு மேட்ச்சும் ஜடேஜா அவுட் ஆகி வெளியே போகும்போது சந்தோஷப்பட்டு கை தட்டுறாங்க. எதுக்காக? ஒன் மேன் ஷோக்காக. அது இருக்கலாம். இப்போ நம்ம சினிமான்னு எடுத்திங்கன்னா ரஜினி பிடிக்கும், விஜய் பிடிக்கும், அஜித் பிடிக்கும் இருக்கலாம். ஒன் மேன் ஷோ இருக்கலாம். அது வேற ஃபீல்டு, இது வேற ஃபீல்டு. ஸோ இங்கே வந்து ஒன் மேன் ஷோ பண்ணால் கஷ்டம். 22 பேர் ஆடுறாங்க. அவங்கள இருந்து எனக்கு தோனி மட்டும்தான் மேட்ச் தான் கஷ்டம் இல்லை. இன்னும் 4 மேட்ச் இருக்குது. அது நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 4 மேட்ச்ல ஏதாவது ஒரு மேஜிக் டர்ன் ஆகும், ஏதாவது ஒரு கப் அடிச்சிருவாங்களா, பிளே ஆஃப் போவாங்கன்னு முதல்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். பிளே ஆஃப்க்கு போயிட்டா அது வேற மாதிரி இருக்கும். இந்த வாட்டி வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பிளே ஆஃப்ன்றது வந்து 4th மேட்ச்லேயே எனக்கு வந்து அந்த பிளே ஆஃப்ன்றதே வந்து ஒரு டவுட்ஃபுல்லான ஃபேக்டராக இருக்குன்றதுனால இப்போ எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்சிபி பார்த்தீங்கன்னா போன வருஷம்லாம் ரொம்ப இதுக்கு முன்னாடிலாம் இருந்தவங்களாம் ரொம்ப இதுவாக இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க தான் பீக்கில் இருக்காங்களே சொல்ல போனால். கரெக்ட். எல்லாருக்குமே ஒரு கர்வ் இருக்குல்ல. சிஎஸ்கே மேலே இருந்தது, இப்போ டவுன்ஃபாலில் இருக்குது. ஆர்சிபி டவுன்ஃபாலில் இருந்து இப்போ மேலே போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாமே கிரிக்கெட் தான். அவங்க கண்டிப்பாக வின் பண்ணுறாங்கன்னா இட்ஸ் அ செலிப்ரேஷன் ஃபேக்டர் தான் அவங்களுக்கு. ஏன்னா 18 வருஷம் பொறுத்து அவங்க ஒரு வேளை அவங்க கப் அடிச்சாங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு செலிப்ரேஷன் ஃபேக்டர் தான். அதை வந்து நம்ம கிண்டல் பண்ணுறதுலாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா விராட் கோலி தனியாக நம்மளுக்கு ஒரு இந்தியன் டீமில் தெரியும். விராட் கோலி பேட்டிங் என்னன்னு நம்மளுக்கு தெரியும். அவங்க டீமில் இருக்கிற ஒவ்வொருத்தரோட பேட்டிங் என்னன்னு நம்மளுக்கு தெரியும். ஒரு கலெக்டிவாக ஒரு ஆர்சிபின்னு வரும்போது அது வேறு ஃபேக்டர். அதே மாதிரி சிஎஸ்கேல வந்து ஒருத்தர் தோனியே எடுத்துக்கோங்களேன். அவர் அடிச்சு கொடுக்காத கப்பா, அவர் அடிக்காத மேட்சா, இன்னைக்கு அவரோட பிசிக்கல் ஃபிட்னஸ் சேலஞ்சிங் ஃபேக்டரா இருக்கணும் போது அது அவர் அக்செப்ட் பண்ணி மூவ் ஆன் பண்ணணுன்றத நான் சொல்ல வரேன். என்னோட ஒரே ஒன்லைனர் அதுதான். அவரே அதை அக்செப்ட் பண்ணலன்னா ரொம்ப கஷ்டம். வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு கண்டிப்பா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆக்சுவலாக கொஞ்சம் எதிர்பார்த்தோம், முடிச்சு விட்டு போயிட்டாங்க. ரொம்ப ஈகரா வந்தோம். ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படி மேம் 3 மேட்ச் தோத்துட்டே இருக்கனால கொஞ்சம் இதுவாக டிசர்வ் பண்ணாங்க. சரி, இந்த மேட்ச் கம்பேக் கொடுப்பாங்க. லாஸ்ட் மேட்ச் ஆச்சு 6 ரன்ஸ்ல தோத்தாங்க. ஆனால் இந்த மேட்ச் வந்து 25 ரன்ஸ் டிஃபரன்ஸ்ல தோத்தாங்க. கஷ்டமா தான் இருக்கு. ரொம்ப மிடில் ஆர்டர் பேட்டிங் மட்டும் கொஞ்சம் பார்த்துருந்துருக்கலாம் அப்படின்னு தோணுவாங்க. இதோ கான்வே வந்தால் ஜெயிச்சிருக்கலாம்னு சொல்லி கான்வே ரொம்ப நாங்கள் நம்பினோம் கான்வே வந்து ஜெயிச்சிடலான்னு. ஆனால் அது ஃபர்ஸ்ட் டாஸே நம்ம லூஸ் பண்ணிட்டோம். ஸோ அதுவே ஒரு பெரிய இதுதான். டாஸ் வின் பண்ணாலுமே நம்ம இப்போலாம் மேட்ச் தோத்துடுறோம்.
சரி அட்லீஸ்ட் ஏதாவது பார்ப்போம்னா டியூ வேற இருக்கு ஃபேக்டர் இருக்குல்ல, ஸோ கஷ்டம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தலை வருதோ சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் கேப்டன்சி அவர் தான் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. கடைசியில் பார்த்தா திருப்பி அதுதான் நாங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் தோனி தான் தலை தான் டாஸ் போடுவார் அப்படின்னு பார்த்தோம். அது ஆனால் சரி அட்லீஸ்ட் மேட்ச்சில் அவர் முன்னாடியே வந்துட்டாரு, ஸோ செம்மையாக விளையாடுவாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ஸ்டம்பிங் ஆக்சுவல் நல்லா பண்ணாரு, ஆனால் ரன்ஸ் தான் எடுக்க முடியல. அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். 4 மேட்ச் தான் நம்ம சென்னையில் 4 மேட்ச் தான் சென்னையில் இருக்கு, அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. லாஸ்ட் சீசன் எனக்கு வேற தெரியல, ஸோ ஏதோ தலை அப்பா அம்மாலாம் வந்திருக்கான்னு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. டைம் வந்திருக்காங்க ஸ்டேப்பாக்ல பார்க்கறதுக்கு, அவங்கள இந்த இயர் வந்திருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் தான் கடைசியாக இருக்கும் தலைக்கு. Oh my God, ஆமா அது ஒரு மாதிரி இருக்கு. அதை நினைச்சாலும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். பட் நீங்கள் என்ன நினைக்கிங்க, தலை போவாரா இல்லை போக மாட்டாரா? போக மாட்டாருன்னு எங்களுக்கு தோணுது. ஏன்னா நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா ஏன்னா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் தலை விளையாட்டோம், அவருக்கு பிடிச்சிருந்தா அவர் விளையாட்டும் அப்படின்றாங்க. அவர் இருப்பாரு, ஐ மீன் மேபி மென்டராக இருப்பாருன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் இயர். பட் இன்னும் 1 இயர் விளையாட நல்லா இருக்கும். பட் அவரோட ஹெல்த் கண்டிஷனும் பார்க்கணும், அவரோட இதுவும் ஃபிட்னஸ் லெவல் பார்க்கணும், அவருக்கு என்ன இது பார்க்கணும். டீம் லீட் பண்ணாலே நல்லா தான் இருக்கும். இல்லை அவர் ஏஜ் இருக்க இப்போ பர்சன்லாம் வெளியே பர்சன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பீடாக ஓடவே முடியாது. ஆனால் அவர் இன்னும் ஓடிட்டே இருக்காரு. இந்த ஏஜ்லேயும் இவ்வளோ விளையாடுறாரு, இப்படி விக்கெட் கீப்பிங் பண்ணுறாருன்னா அதெல்லாம் அந்த பொசிஷனில் ரொம்ப நேரம் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த ஏஜுக்கு அவர் பண்ணுறது பெரிய விஷயம். ப்ளஸ் அந்த லைட்னிங் ஸ்டம்பிங் எல்லாமே ரொம்ப பெரிய விஷயம். பேட்டிங் கொஞ்சம் டவுனாக தான் இருக்கு. அடுத்த வாட்டி ஜெயிப்பாங்க நம்புறீங்க? ஹோப்ஃபுல்லி கப்பு நம்மளே தானா? கப்பு நமக்கு தான் சொல்ல முடியாது, டவுட்டு தான், கஷ்டமாக தான் இருக்கு. பார்ப்போம் கம்பேக் கொடுப்பாங்கன்னு வெயிட் பண்ணி கம்பேக் சூப்பர் கிங்ஸ் ப்ரோ இப்படி போனாதான் ப்ரோ லைஃப் நல்லா இருக்கும். இப்படியே போனால் நல்லா இருக்காது ப்ரோ. யானைக்கும் அடிச்சிருக்கும். ப்ரோ 2010ல ஃபர்ஸ்ட் ஒரு கப் அடிச்சப்ப எப்படி ப்ரோ போச்சு? இப்படி போச்சு, அப்புறம் தான் இப்படி வந்துச்சு. வரும் ப்ரோ கம்பேக் சூப்பர் கிங்ஸ் ப்ரோ. கம்பேக் சூப்பர் கிங்ஸ் இந்த வருஷமே வருவாங்க ப்ரோ. என் பேர் நவீன் வேல். 5 கப்பு இந்த வருஷம் 6வது கப்பு இங்கே போடுவாங்க, நோட் பண்ணிக்கிங்க. இல்லை ப்ரோ 3 மேட்ச் தொடர்ந்து தோத்துறாங்க ப்ரோ. 6 மேட்ச் தொடர்ந்து தோத்து கப் அடிச்சாங்க ப்ரோ. கண்டிப்பா ஜெயிப்பாங்க. இல்லை ப்ரோ இன்னும் 4 மேட்ச் தான் நம்ம சென்னையில் இருக்கு. பரவாயில்ல ப்ரோ, அதே மேட்ச்ல நம்ம ஜெயிப்போம் ப்ரோ. கண்டிப்பா அடிப்போம். தாறுமாறு தக்காளி சோறு கண்டிப்பா ஜெயிப்போம். வந்து ஏதோ சதியில நடக்குது, இதுதான் உண்மை. அப்படிங்களா? ஏதோ சதியால் தான் நடக்குது, வேற எதுவும் இந்த டீம் வந்துட்டு ஃபார்மா இருந்த டீமை வந்துட்டு உடைக்க நினைக்கிறாங்க, இதுதான் உண்மை. அடிச்சாங்க, விக்கெட்டிங்கும் அவ்வளோவா எடுக்கல, ரொம்ப ஸ்லோவாக அடிச்சாங்க. சிஎஸ்கே 26 தான் அடிச்சுது, அதுக்கு மேலே அடிக்கவே இல்லை. எப்படி டஃப் கொடுத்து தோத்தாங்களா இல்லை எப்படி ஈஸியாக தோத்துறாங்களா? ஒரு 25 ரன்ஸ் டிஃபரன்ஸ். ஆர்சிபி மேட்சை கம்பேர் பண்ணும்போது இந்த மேட்ச் எவ்வளோ பெட்டராக தான் நம்ம ஆடிட்டு இருக்கோம். பட் இது கொஞ்சம் பத்தாதில்ல, பிளே ஆஃப்ஸ்லாம் போகிறோம். இல்லை 25 டிஃப்ரென்ஸாக 25 டிஃபரன்ஸ் வந்து எஸ்பெஷலாக ஃபீல்டிங் மட்டும் சொல்ல முடியாது ப்ரோ. கொஞ்சம் நம்மளும் கொஞ்சம் அடிச்சிருக்கணும் மிடில் ஓவர்ஸில். கான்வே வந்து அஜயிச்சிருக்கான்னு கான்வே வந்து ஜெயிச்சுலாம் சொல்கிறாங்க. பட் அதுக்கு கான்வே மேலே ஃபுல் டிபெண்ட் இருக்க கூடாதுல்ல. ஏன்னா வெளியே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஐபினா கொடுத்தாங்கன்னா தலை தான் வந்துட்டு கேப்டன்சி பண்ணுறோம். ப்ரோ கேப்டன்சி பண்ணுறதா இருந்தால் நிறைய வாட்டி என்னமோ ஆயிருக்கலாம் ப்ரோ. பட் சென்னைக்கு மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது, கம்பேக் பண்ணுவாங்க கண்டிப்பாக. இன்னும் நிறைய கேம் இருக்குல்ல, பார்ப்போம். ஏன்னா 4 மேட்ச் தான் நம்ம கிட்ட இருக்கு சென்னையில். ப்ரோ சென்னையில் 4 மேட்ச்னால சில டீம் தான் இருக்காங்க ப்ரோ, அவங்கள பார்க்கலாம் ப்ரோ. அவுட் சைட்லேயே நம்ம அடிப்போம் ப்ரோ கண்டிப்பாக. தோனி மேலே நம்பிக்கை வைக்கலாம், சிஎஸ்கே மேலே நம்பிக்கை வைக்கலாம். எப்படி இருந்துச்சு மேட்ச்சு? மேட்சா நல்லா இருந்துச்சு, ஓப்பனிங்ஸ் சரியில்லை. அப்படியா? ஓப்பனிங் சரியில்லை, ஃபர்ஸ்ட் அடிச்சிருக்கணும், அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. விக்கெட்ஸும் டக்கு டக்குன்னு குத்துட்டாங்க. ஈஸியாக தோத்தாங்களா டஃப் கொடுத்து தோத்தாங்களா? கொஞ்சம் டஃப் கொடுத்தாங்க தான், கொடுத்து தான் தோத்தாங்க. இருந்தாலும் பெஸ்ட் பண்ணியிருக்கணும். இன்னும் பஞ்சாப் கூட கேகேஆர் கூட தான் ஜெயிச்சாதான் பிளே ஆஃப் ஃபைனல்ஸ்லாம். தொடர்ந்து 3 மேட்ச் தோத்துட்டாங்கண்ணா, அதானா கஷ்டமா இருக்கா? காரணம் வந்து பிளே ஆஃப்ல மேட்ச் பார்த்து எப்படி இருந்துச்சு மேட்ச்? நல்லா இருந்துச்சு. சிஎஸ்கே ஜெயிக்கும்னு நினச்சேன், கடைசியில் பார்த்தா டிசி ஜெயிச்சிருச்சு. நான் கடந்த 4 மேட்சாக பார்க்கல, இந்த மேட்ச் வந்து பார்த்தேன் நேரில், நல்லா இருந்துச்சு. பட் தோனி இது சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது, அதனால மேட்ச் பரவாயில்ல அப்படின்னு தோணுது. எப்படி சத்தம்லாம் எப்படி இருந்துச்சு உள்ள? ஃபர்ஸ்ட் டைம் இருந்துச்சு. இல்லை செகண்ட் டைம் வரேன். இந்த வாட்டி டிக்கெட் கிடைக்குமான்னு தெரில, எப்படியோ கிடச்சிருச்சு. வந்தோம் பார்த்தோம், மனசு பரவாயில்ல. எப்படி டஃப் கொடுத்தா தோத்தாங்களா இல்லை ஈஸியாக தோத்துறாங்க? ஈஸியாக தோத்துட்டாங்க, ஏன்னா டொக்கு வச்சே ஆட்டத்தை முடிச்சிட்டாங்க. அதனால 25 ரன் விட்டுட்டாங்க. டிசி ஜாலியாக இருக்கும் இன்னும். ஏன்னா அப்பா பார்ப்பாங்க, அப்படியே கூட இருந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டு. உங்களுக்கு யாரை பிடிக்கும்? எம்எஸ்டி எம்எஸ் தான் பாத்தீங்களா? பார்த்தேன். எப்படி இருந்துச்சு? இப்பதான் ஃபர்ஸ்ட் பாக்குறீங்களா இல்ல
ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் ஸ்டேடியம் வரீங்களா இல்லை செகண்ட் டைம் வரேன். ஃபர்ஸ்ட் வாட்டி வந்தப்போ கொஞ்ச நேரம் தான் ஆடினாங்க. இப்போ வந்து நிறைய வாட்டி ஆடினதுனால சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. எம்எஸ்டியோட மம்மி டேடிலாம் வந்திருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்கள பார்த்தீங்களா நீங்கள்? இல்லை பார்க்கல. பார்க்கலையா? ஏன்னா அவங்க வந்திருந்தாங்கன்னா இது லாஸ்ட் மேட்சாக மாறிடும். அதை பற்றி எப்படி எம்எஸ்டி போயிட்டாங்கன்னா நீங்கள் சிஎஸ்கே பார்க்க மாட்டீங்களா? கண்டிப்பாக பார்ப்பேன். ஏன்னா சிஎஸ்கேக்காக தான் டோனி இருக்காங்க, டோனிக்காக தான் சிஎஸ்கே இருக்குது. அதனால நான் கண்டிப்பாக பார்ப்பேன். இப்போ தோனி வந்து சிஎஸ்கே விட்டு போயிட்டா எப்படி இருக்கும்? ஃபீலிங்ஸாக இருக்கும். சரி, ஒரு வாட்டி மிஸ் பண்ணுறேன். டோனி ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நான் சொல்கிறேன்,